அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் கீழக்கரையைச் சேர்ந்த சகோதரர் சாதி காக்கா அவங்க வந்து ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்துல் நாசர் ஜமாலி அந்த ஆலிமுடைய ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்டா, இரத்த தானம் அவசியம் இல்லாதது, இது அலோபதி மருத்துவத்தின் சதி, ஒவ்வொருவரின் உடலிலும் இரத்தம் அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுகளை உண்டு இரத்த தானம் என்ற மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உடல் உறுப்பு தானம் அநியாயமானது, இறப்பை யாராலும் தடுக்க முடியாத போது ஏன் இந்த அவல நிலை? இறந்து போன மனிதர்களின் கண்ணியத்தை அவமதிக்கும் செயலாகும் இது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்து குதறும் இந்த ஆங்கில அலோபதி மருத்துவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் போன்ற கருத்தை என்ன செய்கிறாங்கன்றா பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த அப்துல் நாசர் ஜமாலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம பதிவு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க பதிவை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க ஜமாலியா மதரசாவில் ஓதுனால தான் என்னமோ தெரியல, இந்த மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இதில் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கீழே ஒரு ஆடியோவும் என்ன செய்கிறாங்க, ஒரு 3 நிமிஷம் கொண்ட ஒரு ஆடியோவும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் இவங்க டெக்ஸ்டாக போட்ட விஷயத்திற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த இரத்த தானம் என்பதை வந்து அவங்க உண்மையிலேயே விளங்கி கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 3 நிமிஷம் கொண்ட ஆடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு மன்னனுக்கும் இடையில் நடந்த ஒரு தர்க்கம், அது சம்மந்தமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. என் இறைவன் வந்து மரணிக்க செய்யக்கூடியவன், வாழ வைக்கக்கூடியவன், உயிராக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ அந்த மன்னன் என்ன சொல்கிறான்டா, நானும் வாழ வைப்பேன், நானும் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டுடுறான், ஒருத்தனை கொல்லாமல் விட்டுடுறான் அப்படின்ட்டு அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தான் வாழ வைக்கிறான், அல்லாஹ் தான் மரணிக்க செய்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதில் நமக்கு யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தனை மரணிக்க செய்வதும் அல்லாஹ் தான், வாழ வைக்கிறதும் அல்லாஹ் தான் அப்படிங்கிற யாருக்கா மாற்று கருத்து இருக்காண்டா, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இவங்க போட்டிருக்கிற பதிவுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காண்டா, ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதில் வந்து இந்த இரத்த தானம் சம்மந்தமாக பேசுகிறாங்களா இல்லையா? பொதுவாக வந்து இந்த இரத்த தானம் அப்படிங்கிறதுல வந்து முக்கியமாக விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்டா, இந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 3 காரணங்களால் வந்து என்ன செய்யணும், ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய வந்து அந்த இரத்த பிரச்சனை, ஹெச்பின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது வந்து அளவு குறைந்துடும். அந்த அளவு குறைஞ்சிட்டா அவங்க வந்து என்ன செய்வாங்க, கிட்டத்தட்ட ஒரு பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு 12 14% அந்த கிராம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அது வந்து நம்ம இந்திய நாட்டில் வாழக்கூடிய பெரும்பாலான பெண்களுக்கு வந்து அந்த இது இருக்கிறதே கிடையாது. அதிகபட்சமாக 9, 10 அந்த லெவலில் தான் இருக்குது. இந்த ஹீமோகுளோபினுடைய அந்த அளவு குறையக்கூடிய நேரத்தில் நிறைய பின் விளைவுகள், பக்க விளைவுகள் என்ன செய்யுது, அது பின் விளைவுகள் ஏற்படுது. அந்த தலை சுற்றல், அந்த மாதிரியான சுறுசுறுப்பு இல்லாமல் மூச்சு திணறல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யுது, ஏற்படுது. இது குறைவதற்கு நிறைய காரணங்கள் பெண்களுக்கும் இருக்கிறது. என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதவிடாய் போன்ற நேரங்களில் வந்து அந்த ரத்தம் அதிகமாக வெளியாகக்கூடிய நேரத்தில் வந்து அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி மகப்பேறு, பிள்ளை பெறக்கூடிய நேரத்துலையும் ப்ளீடிங் ஆகக்கூடிய நேரத்தில் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி சிசேரியன் ஆப்ரேஷன் அந்த மாதிரியாக பண்ணக்கூடிய நேரத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இது பெண்களுக்கு உண்டான பிரச்சனை. இந்த அளவு ஒரு சில பேருக்கு வந்து 6லாம் இருக்கும். 6லாம் இருந்தால் ரொம்ப வந்து லோவில் இருக்கக்கூடியது. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா உடனடியாக என்ன செய்யணும், ரத்தம் ஏற்றணும். இப்படின்னா தான் அவங்க வந்து ஒரு சகஜ நிலைக்கு, ஒரு நார்மல் நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ ரத்தத்தை என்ன செய்யணும், ஏற்றத்தான் செய்யணும். ரத்தம் ஏற்றுறதா எங்கேருந்து ஏற்றுறது, இன்னொருத்தர் வாங்கி தான் ஏற்றணும். இன்னொருத்தர் ரத்தத்தை வாங்குறதா இருந்தால் அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சும்மா எல்லாருடைய ரத்தத்தையும் எல்லாத்துட்டையும் ஏற்றிட முடியாது. அந்த ரத்தத்தினுடைய வகைகள், அதனுடைய குரூப்புகள், அது எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், சரி பண்ணி தான் ஏற்றுவாங்க. ரத்தத்தினுடைய வகையெல்லாம் என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. O பாசிட்டிவ், B பாசிட்டிவ், A நெகட்டிவ் அப்படிலாம் இருக்கா இல்லையா? ரத்தத்தினுடைய வகையெல்லாம் கண்டறிந்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களை பொறுத்தளவுக்கு இதில் வந்து நிறைய இன்னைக்கு ஆக்சிடென்ட்டுகள் அந்த மாதிரி நிறைய நடக்குது. ரத்தம் அதிகமாக லாஸ் ஆகக்கூடிய, ரத்தம் அதிகமாக வெளியேறி வந்து ரத்தம் ஏற்றினால்தான் என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். அதுபோக பெரிய பெரிய நோய்களாக இருக்கக்கூடிய புற்றுநோய், இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் ரத்தம் வந்து அதிகமாக லாஸ் ஆகக்கூடிய நேரத்தில் அப்போ ரத்தம் ஏற்றுவது என்பது, ரத்தத்தை ஒருவருடைய ரத்தத்தை இன்னொருத்தருக்கு ஏற்றுவது என்பது ஒரு முக்கியமான மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது பொதுவாக வந்து இது மருத்துவம் தான். இது மருத்துவத்தை விளங்காம என்ன செய்யறாங்க, இவங்க பேசுறாங்க. மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, உலகத்தில் எந்த ஒரு நோயை இறைவன் இறக்குவதாக இருந்தாலும் அதற்குண்ட நிவாரணத்தை இறக்காமல் நோய் அருள்வதில்லை. நோயின்னு வந்துருச்சாக்க அதுக்குண்ட நிவாரணம் இருக்கும். மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகலாமே ஒழிய கண்டிப்பா என்ன இருக்குது, நிவாரணம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம் செய்யுங்கள்ல சொல்றாங்க. மருத்துவம் செய்யுங்கள், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது, இன்னலி குல்லி தாஇன் தவாஉன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது என்று சொல்லி ரசூலா சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு நோயாக இருந்தாலும் மருந்து இருக்கும்.
இப்போ இன்றைக்கு நம்ம இந்த அதாவது இந்த நவீன உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு வந்து இந்த சாப்பாடு பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையா இருக்கிறதுனால இந்த ரத்தத்தினுடைய அளவுல நிறைய குறைஞ்சு போகுது. அதுபோக இந்த கனரக நவீன ரக வாகனங்களின் மூலமாக அதிகமான ஆக்சிடென்ட்டுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அப்போ ரத்தம்ங்கிறது தட்டுப்பாடாக என்ன செஞ்சிருது போயிடுது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் அதிகமாக லாஸ் ஆயிருச்சு, ரத்தம் ஏற்றுனா பொழைச்சிருவான் அப்படின்ட்டா என்ன செய்யறது? இப்போ ரத்தம் ஏற்றினா பிழைக்கலாம்னு அறிவியல் சொல்லுது, அதுக்கு சாத்தியம் இருக்குது, நடக்குது. அப்போ ரத்தத்தை ஏற்றணுமா இல்லையா? அப்போ ரத்தம் ஏற்றுறாந்தா என்ன செய்யலாம்? ஏற்றலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறாரா இல்லையா? அதில் வந்து ஒரு குர்ஆன் வசனத்தையும் சொல்கிறாரு. அதாவது வந்து அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் சில விஷயங்களை சொல்கிறானா இல்லையா? தானாக செத்து போனது ஹராம், பன்றி இறைச்சி ஹராம், ரத்தம் ஹராம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது, பூஜிக்கப்பட்டது, சமைக்கப்பட்டது, படைக்கப்பட்டது, இது ஹராம்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்கிறான். அது ரத்தம் ஹராமுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஹராமுன்னு திங்கவும் கூடாது, வாயு வழியும் திங்கக்கூடாது, உடல் வழியை ஏற்றக்கூடாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அப்துல் நாசர் ஜமாலி அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. ஆனால் அதை சொன்ன அல்லாஹ் தான் கீழே சொல்கிறான், வழியை செல்லாமலும் வரம்பு மீறாமலும் யார் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது குற்றம் இல்லை. இந்த வசனம் எங்கேயெல்லாம் வருதோ அதை சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த தானா செத்தது ஹராம், ரத்தம் ஹராம், பன்றி இறைச்சி ஹராம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது, பூஜிக்கப்பட்டது ஹராம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அதாவது வழியை செல்லாமலும் வரம்பு மீறாமலும் யார் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது குற்றமே இல்லை அப்படின்றான். அப்போ நம்ம வந்து தானால ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் ஓடணும்னு நம்ம நினைக்கிறோமா? ரத்தம் ஓடணும் இன்னொருத்தர் ரத்தம் ஏற்றணும் நம்ம நினைக்கிறோமா? இல்லை. ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான அதாவது காய்கறிகள், உணவுகள், அந்த சவுரட்டின்னு சொல்கிறாங்களா இல்லையா, பல்லு குத்தின்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில், சவுரட்டி, அதெல்லாம் அதே மாதிரி ஈரல் இந்த மாதிரியா சாப்பிடக்கூடிய நேரத்தில் ரத்தம் என்ன செய்யும்? ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கும். சும்மா இருக்கும்போது அதிகரிக்குங்கிறது வேற. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் இழப்பாயிருச்சு, இவனுக்கு கொண்டு போய் ஆரோக்கியமான உணவை கொடுத்தா உடனே ஏறிடுமா? ரத்தம் ஏறிடுமா? அப்போ அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து சர்ஜரி பண்ணணும், ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறக்கணும், அல்லது சர்ஜரி அதாவது சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் ரத்தம் அதிகமாக ப்ளீடிங் ஆகுது, பிரசவ நடந்ததுக்கப்புறம் ரத்தம் அதிகமாக வெளியாகிட்டு இருக்குது. இப்போ இவங்களுடைய ஹெச்பி அளவு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்போ உடனடியாக இவருக்கு ரத்தம் ஏற்றி தான் ஆகணும், இல்லைன்னா ஆள் காலி ஆயிரும். அப்போ ரத்தம் ஏற்றினா பொழைச்சிடலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ ரத்தத்தை ஏற்றுறது தானே மருத்துவம். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் உஹது போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? கடுமையான முறையில் காயம் ஏற்படுது. அதாவது எதிரியினுடைய வாள் வந்து ரசூல்லா போட்ட அந்த போர் கவசம் இருக்கா இல்லை, தலை தொப்பியோடு சேர்த்து சங்கிலிகளாக தொங்கும். அந்த சங்கிலியில் மீது வெட்டப்பட்ட வெட்டி என்பது ரசூல்லாவுடைய அந்த அசவு பகுதி இருக்கா இல்லையா, அந்த வாய் பகுதி, அது குழக்கப்பட்டு பல் உடைந்து ரத்தம் பீறிட்டு ஓடுகிறது. விட்டுட்டு போயிருக்கலாமா இல்லையா? சத்தான உணவு கொடுத்து சாப்பிடட்டு ரசூல்லா சாப்பிடுவாங்க, கொண்டு வாங்க பேரிச்சம்பழத்தை கொண்டு வாங்க, அதில் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது சாப்பிடட்டும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த நாட்டில் அந்த நேரத்தில் இந்த மருத்துவம் என்ன? ரத்தத்தை உடனடியாக நிப்பாட்டணும். நிப்பாட்டினா தான் என்ன செய்ய முடியும்? ஆளை காப்பாற்ற முடியும். ரத்தம் இன்னும் சொல்ல போனால் போர்க்களத்தில் வெட்டுப்பட்டு குத்து போட்டு சாவுற மூத்தா போனாங்களா இல்லையா, அவங்களாம் ரத்தம் லாஸ் ஆகி தான் என்ன செஞ்சாங்க? கை நரம்புகள் கட்டாகி ரத்தம் ஓடி இறந்து போன சஹாபிலாம் இருக்கிறாங்க. அப்போ ரத்தத்தை நிப்பாட்ட முடியாத சூழ்நிலை, நிப்பாட்டினா பொழைச்சிருவாங்க. அப்போ நிப்பாட்டுறதுக்கு உண்டான வழியாக அந்த காலத்தில் இருந்த மருத்துவம் என்ன? பாய், இந்த மாதிரி ஈச்சம்பாய், இந்த மாதிரி பாய்களை எரித்து சாம்பலை பூசுவது அந்த நாட்டினுடைய மருத்துவம். அப்போ என்ன செஞ்சா? உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? உடனே பாயை எரித்து அந்த சாம்பலை, சுடு சாம்பலை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அசவுல பூசி ரத்தத்தை நிப்பாட்டினாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காம விடுப்பா, அது வாட்டுக்கு நான் சத்தான பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா சரியா வந்து அப்படியே சொன்னாங்க. ஒரு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போகும்போது கவசத்தை ஏன் போட்டு போனாங்க? எல்லாம் நினைச்சா சாவத்தான் போறோம், சும்மா போக வேண்டியதானே, வெறும் ஈட்டியை மட்டும் தூக்கிட்டு போக வேண்டியதானே, கேடயத்துக்கு கொண்டு போனாங்க. அப்போ வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளையும் கையாளணும். சாவுறது அல்லாஹ், மௌத்து வந்துட்டா முந்தாது பிந்தாது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போடணும்னு சொல்கிறான். ஹெல்மெட் போடாமல் போயிடலாமா? கிரீன் சைக்கிள் கிரீன் போட்டாண்டா போகணும், சேப்பு போட்டால் நிற்கணும்னு சட்டம் போட்டிருக்கிறான். நீ என்னடா சேப்பு போடுறது? நான் பாட்டு போகத்தானே அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டு தான் இருப்பான். அப்போ இந்த முக்கியமான விஷயங்களை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அப்துல் நாசர் ஜமாலி அவங்க என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க, ரத்தத்தை சும்மா ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏற்றுறது கிடையாது. தேவையான நேரத்தில், எமர்ஜென்சியான நேரத்தில், அது முக்கியமாக ரத்தம் ஏற்றித்தான் ஆக வேண்டும் என்ற நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்க? ஏற்றுறாங்க. ஆனால் இதில் நிறைய சில மோசடிகள் நடக்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. சில மோசடிகள் நடக்கிற தானங்கிற பேரில் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க? அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. நம்ம ரத்தத்தை சும்மா கொடுத்தாலும் என்ன செய்கிறாங்க? அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. ஆனால் ரத்தம் ஓரளவு காசுக்கு தான் வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம சும்மா கொடுத்தாலும் அது பரிசோதனை இருக்கா இல்லையா? இந்த ரத்தத்தில் வந்து நல்ல ரத்தமா, இதில் ஏதாவது இருக்குதா, கிருமிகள் இருக்குதா, எய்ட்ஸ் போன்ற கிருமிகள் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மருத்துவ செலவுங்கிறது இருக்குது. அது கொடுத்தா நம்ம காசு வாங்கி ரத்தத்தை வாங்கி ஏற்றணும். ஆனால் ரத்தம் வேணுமா இல்லையா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு மருந்து வந்துச்சு, உடனடியாக ரத்தத்துக்கு பதிலாக ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சு விட்டா ரத்தம் தன்னால் ஊறிடும் அப்படின்னா மாற்றிக்கிற வேண்டியதான். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை இல்லையே. அப்போ ரத்தம் ஏற்றுவது என்பது, ரத்தம் கொடுப்பது என்பது, ரத்தம் தேவைப்படக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுப்பது என்பது அது மார்க்கத்தில் உள்ளதான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்திலே என்ன செய்கிறான்? யார் ஒரு மனிதனை கொலை செய்கிறானோ அவன் எல்லா மனிதனையும் கொலை செய்தவன் போலாவான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, வமன் அஹியாஹா, யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அப்போ கண்ணமா அஹியன் நாச ஜமியா, அவன் எல்லா மனிதனையும் வாழ வைத்தவன் போலாவான். அப்போ ஒரு மனிதனை வாழ வைக்கிறது, மனிதன் வாழ வைக்க முடியும் நல்லா சொல்கிறானே. அல்லாஹ் தான் வாழ வைக்கிறான், அல்லாஹ் தான் மரணிக்க செய்கிறான்.
ஆனால் நம்ம ஒரு உதவி செய்வதன் மூலமாக சாப்பாடுக்கு 4 நாள் சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறான், எல்லா நாள்னா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு போகிறதா, அவனுக்கு நம்ம தர்மம் செய்வதெல்லாம் அதில் உள்ளது தானே. உணவு கொடுப்பது, தர்மம் செய்வது, இதெல்லாம் வாழ்வதற்கு உண்டான வழி தானே. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், ஒன்றுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், மருத்துவ ஆஸ்பத்திரி போய் சேர்த்து கையில் காசு இல்லை, காசை கொடுத்தா அவன் என்ன செய்வான், மருத்துவம் பார்த்து பிழைச்சி வந்துருவான்டா, கொடுக்க வேண்டியதானே. இல்லை அவனா தன்னால பிழைச்சி வருவான்டா. இது என்னது, இது தவக்கலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி மார்க்கம் சொல்லவே இல்லை. மருத்துவத்தை பொறுத்த அளவுக்கு செய்யுங்கள் தான் மார்க்கம் சொல்லுது. அது சரியானதாக இருக்குமே ஆனால் தாராளமாக என்ன செய்யலாம். அந்த வகையில் இரத்த தானத்தை பொறுத்த அளவுக்கு அது நேரடியாக மார்க்கத்தில் இல்லாவிட்டாலும் சூசகமாக நிறைய விஷயங்கள் இருக்கு. ரத்தத்தை பொறுத்த அளவுக்கு வழியே செல்லாமலும் வரம்பு மீறாமலும் யார் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது குற்றம் இல்லை. அது மாதிரி யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவன் போலாவான் என்று தெளிவான வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனமே இதற்கு போதுமான சான்றாக இருக்கிறது. அடுத்து இந்த உறுப்பு தானம் சம்பந்தமா என்ன செய்றாங்க சொல்றாங்க. உறுப்பு தானத்தை பொறுத்தளவுக்கு இதுல விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சில உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்றா, இப்ப நம்ம எந்த நிலையில் மரணிக்கிறோமோ அதே நிலையில தான் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஆனா இந்த செய்தியை வைத்துக் கொண்டு இந்த உறுப்பு தானம்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எழுப்பப்படுற நேரத்துல தான் அப்படி இருப்பாங்களே ஒழிய அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சுவாங்க, மாற்றப்பட்டுருவாங்க. இப்ப இந்த உலகத்துல குருடனாக பிறந்து வாழக்கூடிய ஒருத்தன் மறுமையிலையும் குருடனாக இருக்க மாட்டான். மறுமையில் என்ன செஞ்சிருவான், கண் பார்வை உடையவனாக வந்துருவான். ஆனா இந்த உலகத்துல நல்ல பார்வை உடையவனாக இருப்பான், நல்லா இருப்பான். ஆனா சத்தியத்தை விளங்காம, கேட்காம, குர்ஆனை சிந்திக்காம, விளங்காம இப்படி இருக்கக்கூடியவனை நாம மறுமையில குருடனாக எழுப்புவோங்கிறான். அப்ப அவன் கேட்பான், நான் உலகத்துல வாழும்போது நான் பார்க்கக்கூடிய பசீராக பார்க்கக்கூடியவனாக இருந்தேனே, இப்ப ஏன் குருடன் ஆகிட்டேன்னு இருக்கும் பொழுது என்னுடைய வசனங்கள் அத்தாட்சிகள் எல்லாம் அதை நீ பார்க்கல, அதனால உன்னை குருடனாக எழுப்பியிருக்கிறோம் எல்லாம் சொல்லுவான். அப்ப இங்க பார்வை உள்ளவனாக இருக்கக்கூடிய சில பேர் என்ன செய்வான், குருடனாக எழுப்பப்படுவான். குருடனாக நல்லவனாக இருந்து வாழ்வானே, ஆனால் அவன் என்ன செய்வான், பார்வை உடனாக வந்துருவான். அப்படி எல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த எழுப்புற அந்த நேரம் தான் விருத்த சேதனம் செய்யப்படாத நிர்வாணமாகத்தான் எழுப்பப்படுவோம். அது அப்படியே அங்க இருந்துருவோம்னா அப்படி கிடையாது. அது கொஞ்சம் நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் என்ன செய்யப்படும், மாற்றப்படுறோம். இப்ப இந்த உறுப்பு தானத்தை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் மனிதனை படைச்சான்ல, படைக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய செட்டிங் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான். ஒருத்தனுக்கு ஒன்று தான் தேவை, அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னா எவன் மாற்றப்படுறது கிடையாது. இப்போ ஒரு கிட்னி தான் இருக்குது, அவனுக்கு தான் பயன்படும்டா, யாரா இன்னொரு கிட்னி கொடுப்பானா, அந்த கிட்னியை கழட்டி கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். அப்போ 2 கிட்னி அல்லாஹ் வைத்திருந்து ஒரு கிட்னியே ஒரு மனிதனுக்கு போதுமானது அப்படி என்று இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிட்னி ஃபெயிலியர், அவனுடைய உணவு பழக்க வழக்கத்தின் காரணமாக, அவனுடைய கெட்ட சகவாசத்தின் காரணமாகவோ என்ன செஞ்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ மாற்று அறுவை சிகிச்சை கிட்னியை மாற்றணும்னா அவன் பொழைச்சிருவான். ஒவ்வொரு மனிதனுக்கு எல்லாம் 2 கிட்னி வச்சிருக்கிறான், ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகாது, ஒரே நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆகாது, ஒன்று தான் யூஸ் ஆகும், ஒன்று சும்மா ஸ்டெப்னியாக தான் எல்லாம் வச்சிருக்கிறான். அப்போ இந்த மாற்றினோம்னா பொழைச்சிருவான்னு இருக்குது. மாற்ற வேண்டியதானே, எல்லாரும் கொடுக்க போறது இல்லை, யாருக்கு விருப்பம் இருக்கு அவங்க தான் கொடுக்க போறாங்க. இப்போ தன் பிள்ளைக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பெற்றவங்க கொடுக்க போறாங்க. அல்லது யாராவது கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் காசு மட்டும் தாங்க, எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க காசை கொடுத்து வாங்கி வச்சிட வேண்டியதானே. வச்சா பொழைச்சுவான், வாழ்வான், நல்ல காரியங்கள் நல்ல முறையில் செய்வான்னா செய்ய வேண்டியதானே. இதில் என்ன தவறு இருக்குது, ஒரு தவறும் கிடையாது. அதுக்கு தான் நல்லா 2 வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஒன்னே போதுமானது, ஒன்னோட நிப்பாட்டிருப்பான்ல. அது மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் இந்த கண் தானம் செய்யறாங்க. கண் தானத்தை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் அப்படித்தானே கண்ணை படைச்சு வச்சிருக்கான். ஒரு மனிதன் இறந்து விடுவானே ஆனால் அவனுடைய அனைத்து உறுப்புகளும் செயலிழந்து விடக்கூடிய நேரத்தில் 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு கண்ணினுடைய அந்த விழித்திரைகள் மட்டும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஏன் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறான். அதனுடைய மருத்துவத்தை ஏன் அவன் கண்டுபிடிக்கிறான். இறந்ததுக்கு அப்புறம் கண்ணுடைய பிளேட்டுகளை எடுத்து தட்டுகளை எடுத்து மாற்றினோமே ஆனால் ஒரு கண்ணில் இருக்கக்கூடிய தட்டை 2 பேருக்கு வைக்கலாம்ங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அப்ப தட்டுகள் எடுத்து வைக்கக்கூடிய இடத்துல குருடன் பார்வை உள்ளவனா வந்துருவானே, உலகத்தை பார்ப்பானே, அதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் செஞ்சிருக்கிறானே. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய செட்டிங் அப்படித்தான். அல்லாஹ் மனிதனுக்கு இதெல்லாம் தேவையோ அதை செட் பண்ணி வச்சிருக்கான். குருடனா இருக்கக்கூடியவன் பார்க்கக்கூடிய நிலை வரும். அது ஒரு மனிதனுடைய கண்ணை கொண்டு இன்னொரு மனிதன் பார்ப்பான். அப்படிதான் அல்லாஹ்வே ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இல்லாட்ட எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாம் இதயம் நின்று போச்சுல, மற்ற எல்லாம் செயலிழந்து போச்சுல, ரத்தம் உறைஞ்சு போச்சுல, கண்ணும் ஒண்ணுமெல்லாம் போயிட வேண்டியதானே. அப்ப அல்லாஹ்வே அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான் என்னும் பொழுது அது செய்யறதுல என்ன தவறு இருக்கிறது. மனிதனுக்காக தானே எல்லாத்தையும் எல்லாம் படைச்சிருக்கிறான். வாழக்கூடிய நேரத்துல நல்லபடியா வாழணும், இறைவனை வணங்கணும் என்பது வேற. ஆனா இவங்க சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த மாதிரியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு நம்ம இல்லைன்னு சொல்லல, அப்படிலாம் இருக்குது. ஆனா எல்லாம் கண்ணை படைக்கும் பொழுது அப்படித்தானே படைச்சிருக்கிறான். எல்லா உறுப்பும் செயலிழந்ததுக்கு அப்புறம் கண்ணினுடைய செயல்பாடு மட்டும் ஏன் இருக்கிறது, அது மாற்ற முடிகிற அளவுக்கு அதுக்கு ஏன் கண்டுபிடிச்சு மாத்திரான், பார்க்கறானே, பார்வை உடையவனா வர்றாங்களே, பார்க்கறாங்களே. அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல அது தேவையான ஒரு செயலை செய்வது மார்க்கத்துல தவறு கிடையாது. அதுக்கு அதே வசனம் தான், ஒரு மனிதனை வாழ வைத்தவன் அன்னமா அஹியன் நாச ஜமியா, எல்லா மனிதரையும் வாழ வைத்தவன் போலவான் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இல்லையா. அந்த அடிப்படை எனக்கு விளங்கிக் கொள்ளணும். அது போக உடல் தானம் இருக்கா இல்லையா, அது கூடாதுன்னு நம்மளும் சொல்றோம். மார்க்கமா தான் சொல்லுது, உடல் உறுப்புகளை சிதைக்க கூடாது. இறந்ததுக்கு அப்புறம் அந்த மருத்துவக் கல்லூரியில் போய் உடலை வச்சு அக்கா பிரிச்சு என்ன செய்வாங்க, அந்த மாதிரி செய்வாங்க, அது கூடாது. உடல் உறுப்பை சிதைப்பது மார்க்கம் தடுத்திருக்கு. உடல் தானம் செய்யக்கூடாது. கண் தானம் செய்யலாம், இரத்த தானம் செய்யலாம், கிட்னி தானம் செய்யலாம்.
அது வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, இந்த இந்த இதுகளை பொறுத்தளவுக்கு, இந்த கண் தானத்தை பொறுத்தளவுக்கு உயிரோடு இருக்கும்போது எடுக்க மாட்டாங்க. அது இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. கிட்னியை பொறுத்தளவுக்கு என்ன செய்வாங்க, எடுத்துக்கிடுவாங்க. உயிரோடு இருக்கும்போது 2 கிட்னி இருக்குது, நம்மளா விரும்பி ஒப்பந்த கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா சில திருட்டு நடக்குது. சும்மா போறோம், வயிற்று வலிந்து போறவன்ட்டு கீறி எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரிலாம் மோசடிகள் நடக்கிறது நம்ம மறுக்கல. எதுக்கு எடுக்கிறான்னா, மாற்ற முடியும் தானே மறுக்கிறான், விற்க முடியும் தானே மாற்ற முடியும், விற்க முடியும், ஒருத்தன் இன்னொருத்தனை செயல்படுத்த முடியும் அப்படின்னு தான் செய்கிறான். அது தவறானது. நம்மளாம் விரும்பி வந்து ஒப்பந்தம் பண்ணி இந்த மாதிரி கையெழுத்து போட்டு என்னுடைய ஒரு கிட்னி, 2வது கிட்னி எடுக்கின்ற சும்மா எடுத்துட மாட்டான். அந்த கிட்னியை பரிசோதனை பண்ணுவான். இந்த கிட்னி இவனுக்கு போதுமானதா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தாங்க, இவனுடைய உணவு பழக்க வழக்கம், இவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, இவன் கிட்னி சரியா வருமா, எல்லாத்தையும் பார்ப்பான். அப்போ வந்து இவனுக்கு ஒரு கிட்னியே போதுமானது, இன்னொன்று சும்மா டம்மியாக தான் இருக்குது, இவனுக்கு பயன்படாது, இதை எடுத்து இன்னொருத்தனுக்கு வச்சோம்னா பயன்படும் என்ற நிலையில தான் கிட்னிலாம் மாற்றப்படுமே ஒழிய, சும்மா போட மாட்டேலாம் அறுத்து எடுத்துட மாட்டாங்க. கொடுக்குறோம்னு சொன்னா உடனே பிடிங்கி எடுத்துட மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னது இருக்குது. அதனால அலோபதியை வந்து பொதுவா தவறுலாம் சொல்ல முடியாது. தவறான காரியங்கள் எது இருக்குதோ அது தவறுன்னு சொல்ல வேண்டியதான். மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, இதயத்தையும் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருச்சு. ரத்தம் பத்திரம் ரத்தத்தை மாத்துறாங்க, குடலை அறுத்து குடலை மாத்துறான், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 2 புலந்து என்ன செய்யறாங்க, சர்ஜரி பிளாக் ஓப்பன் பண்றோங்கிற பேர்ல என்னென்னமோ செய்யறாங்க. அதுல வந்து சில நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சரியானது எதுவோ அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே. இப்போ மருத்துவம் என்று வரக்கூடிய நேரத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதுல வந்து என்னது, அது வந்து உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல சில தவறாக இருந்தால் கூட, அது ஹராமாக இருந்தால் கூட அது அந்த நேரத்தில் அனுமதிக்கப்படும். அதை வழியை செல்லாமலும் வரம்பு மீறாமலும் நிர்பந்திக்கப்படக்கூடிய நேரத்தில் வந்து ஹராம்னு சொன்ன எல்லா விஷயமும் என்ன செய்யப்படுறேன், மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இந்த அப்துல் நாசர் ஜமாலி அவர்களுக்கு அதைத்தான் நம்ம சொல்றோம். அவங்க வந்து பெரிய ஒரு அறிஞர் தான், அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அவங்க வந்து நம்ம அந்த ஜமாலி இருக்கிறாரா இல்லையா, அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம அறிந்த வகையில, நம்ம பேச்சு தெரிந்த வகையில வந்து ஓரளவுக்கு நியாயமான ஆள் தான். ஆனா வந்து என்னது, இந்த சிந்தனை இல்லாம இருக்கிறாங்க. ரத்த தானத்தை தவறா விளங்கி இருக்கிறாங்க. ரத்த தானம் கூட சும்மாவெல்லாம் ஒருத்தர் ரத்தத்தை எடுத்து ஒருத்தர் மாத்துறது, தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. ஆபரேஷன் பண்ணா பிளட் லாஸ் ஆகும், இல்லைன்னா தாயும் குழந்தையும் சாக வேண்டியதுதான். இப்போ என்ன செய்யற, ரத்தத்தை ஏற்றி தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. இப்போ ரத்தம் கிடைக்கணும், அப்போ ரத்தத்தை ஏற்று தானே செய்யணும். இப்போ நமக்கு வந்து அதை சேர்த்துன்னு செய்வோம், மறுக்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது, அவங்க மகளுக்கு ஒரு பிரச்சனை வருது, அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ரத்தத்தை ஏற்றி தான் ஆகணும்னா விட்டுருவாங்களா அவங்க? சாவட்டும் விட்டுருவாங்களா? அது பேரிச்சம்பழத்தை கொடு, பல்லு குத்தியை சுட்டு கொடு, திங்கிட்டு விடுவாங்களாண்டா விட மாட்டாங்க. அப்போ தனக்குண்டு வரக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க, அது சரியான முறையில் தான் பார்ப்பார்கள். ஆனால் பொதுவாக மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை மறுக்கக்கூடாது. ரத்த தானம் என்பது ஒரு அத்தியாவசியமானது, ஒரு அவசியமானது. இன்னைக்கு ஆக்சிடென்ட்கள் நிறைய நடக்குது. பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் மூலமாகவும் ரத்தம் குறையுது. அப்போ மாத்திரை மருந்துகள், சத்தான உணவுகள் மூலமாக சில நேரங்களில் சரி செய்ய முடியாது. அப்போ அப்படியான நேரத்தில் வந்து உடனடியாக ரத்தம் ஏற்றத்தான் வேண்டும். அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்றத்தான் செய்யணும். ஆக்சிடென்ட் போன்ற நேரங்கள், அதான் பெரு நோய்கள் இருக்கா இல்லையா, கேன்சர் போன்ற இந்த மாதிரியான நோய்கள் நேரத்தில் வந்து கண்டிப்பாக ரத்தம் ஏற்றத்தான் செய்யணும். அப்படிங்கிற நிலைமை வரக்கூடிய நேரத்தில் ஏற்றித்தான் ஆவார்கள். அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.